கண்ணு வந்து விரிஞ்சு இருக்கும், மாடுகள் கண்ணு விரிச்சின்னு இருக்கும்னு சொல்லுவார். மனிதன் தன்னை ஒரு அப்போ சொல்வார், மனிதன் தன்னை ஒரு ரொம்ப வலிமையான மிருகம்னு நினச்சின்னு இருக்கிறான். அப்படிலாம் கிடையாது, அவன் தான் ரொம்ப பலவீனமான மிருகம்னு சொல்லுவார். அப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஒரு தடவை டாக்டர் கே சந்திக்க போவார் இவர் ஜெயம். அப்போ வந்து டாக்டர் கேக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது முதுமலை காட்டு பகுதியில் ஒரு யானை கால் வீங்கி நடந்துருக்கு. அதை குறும்பர்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறாங்க. குறும்பர்கள் வந்து உதகமண்டல மலைப்பகுதியில் வாழ்கிற ஒரு காட்டு வாசிகள். அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம போகணும்னு சொல்லுவார். உடனே இவரும் கிளம்புவார், ஜெயமும் கிளம்பி போவாங்க. போகிற வழியில் ஒரு சென்னாய் பார்ப்பாங்க. அந்த சென்னாய் வந்து பார்க்க போது டாக்டர் கே சொல்லுவார், அப்போ ஒரு சென்னாய் மட்டும் தனியாக இருக்காது, கூட்டமாக தான் இருக்கணும்னு கேட்க போது, ஆமாம் கூட்டமாக தான் இருக்கும் சார்னு சொல்ல போது பார்த்தா அப்போ தான் அவங்க கவனிக்க போது 6 சென்னாய்க்கள் அவங்களோட சுற்றி வளைச்சிருக்கும். அப்போ டாக்டர் கே, நீங்கள் இங்கே இருங்க, ஆனால் கையை யாரும் தூக்கக்கூடாது, முக்கியமாக கன்னை யாரும் கையில் எடுக்கக்கூடாது, நான் மட்டும் இறங்கி போகிறேன்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவார், ஜேம்ஸ் சொல்லுவார், நீங்கள் சென்னாய் தான் ரொம்ப ஆபத்தான மிருகமாச்சு சார், ஏன் சார் அதுக்கிட்ட போகிறீங்கன்னு சொல்ல போது, அதெல்லாம் இல்லை, அதுக்கு என்ன நல்லா தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் ஜெயம் வந்து கையில் கன் எடுத்துப்பார், எதுக்கும் பாதுகாப்புக்கோசம் கன் எடுத்துப்பார். ஒரு சென்னாய் என்ன பண்ணுன்னா, அதுங்களோட தலைவன், இப்போ இருக்கிற தலைவன் வந்து வரும், வால் அடிக்கின்னு நம்ம வீட்டில் இருக்க நாய்களை மாதிரியே வால் அடிக்கின்னு உடம்பு நெறிஞ்சிக்கினே வரும். அவர் வந்ததுக்கப்புறம் அந்த நாய் வந்து மோப்பம் பிடிக்கும். அப்போ வந்து உண்மை என்ன தெரிஞ்சதுக்கப்புறம், இவர் நல்லவர் மனுஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் காலை நக்கும், பூட்ஸை நக்கும். அப்புறம் கால்கள் எடுத்து அவரோட தோள்களை போட்டுக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் நிற்பாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு போவான் ஒரு புதற்குள்ளே. அங்கே பார்த்தா ஒரு சென்னாய் கத்துற குங்கும்னு சத்திரம் கேட்குது. என்னன்னு உங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் டாக்டர் கே வெளியில் வருவார். அப்போ வெளியில் வந்தால் சொல்லுவார், ஜீப் எடுத்துருங்கன்னு சொல்லுவார். என்ன சார் அங்கே இருந்ததுன்னு கேட்க போது, அதுங்களோட தலைவன் நினைக்கிறேன், அடிபட்டு இருக்கு, அதில் ஏதோ சிறுத்தை தாக்கியிருக்கணும், காலில் தோல் நல்லா முறிஞ்சு வெளியில் வந்துடுச்சு, தோல் பிச்சிங்க இருக்கு, எலும்புகள் கூட முறிஞ்சிருக்கலாம்னு சொல்லும் போது ஜெயம் கேட்பாரு, ஏன் சார் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்துக்கலாமே, நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்கன்னு கேட்க போது, இல்லை அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், நம்ம அதுகளுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு ஈடுபட்டுருச்சுன்னா நம்ம அங்கங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆரம்பிச்சிட வேண்டியது தான், அதனால அதுக்கு மருத்துவம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார். சரி சார்னு கிளம்பி வருவாங்க. அப்போ போவாங்க, முதுமலை காட்டுப்பகுதிக்குள்ளே போவாங்க. போனால் அங்கே வயல்வெளிக்குள்ளே புல்வெளிக்குள்ளே போவாங்க. போக அங்கே 12 யானைகள் நிற்கும். அதில் ஒரு யானை மரத்தில் சாஞ்சி நிற்கும். அந்த யானைக்கு கால் வீங்கிக்கும். சரி இதுதான் அடிபட்டுருக்கா யானைன்னு தெரிஞ்சுப்பாங்க. சரின்னு போகும்போது ஒரு யானை மொத்தம் முன்னாடி வரும். டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி போவார். போயிட்டு நிற்பார், ஒரு கல்மரம் மாதிரி நிற்பார். யானை வரும், அதுவும் நிற்கும் கொஞ்ச நேரம். அப்புறம் தெரிஞ்சுக்கின்னு இவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கின்னு பின்வாங்கிடும். அப்புறம் அவங்க ஜெயமை மட்டும் கூப்பிட்டு போவார் யானைக்கிட்ட. ஜெயம் போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அந்த யானை மரத்துக்கு சாஞ்சிக்கு நிற்குது. அது கொஞ்சம் முன்னாடி வரும். கால் ரொம்ப வீக்கமாக இருக்கனால நடக்கவே முடியாது. அதனால நடக்க முடியாமல் ரொம்ப காலத்தை நொண்டிக்கினே வரும். வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு ஒரு ஏர்கனில் மயக்க மருந்து, அந்த மாத்திரையே மயக்க மருந்தாக இருக்கும், அதை கொடுத்துட்டு அது மயக்க போட்டு விழுந்துருது. அவள் பார்த்தா அந்த பின்னங்காலில் வந்து ஒரு மது குப்பி வந்து ஏறி இருக்கும், நல்லா உள்ள போய் இறங்கிடுச்சு. அதை எடுக்கணும், அதை சுற்றி சீல் கட்டிடுச்சு. அந்த சீலை வெட்டி எடுப்பார். அப்புறம் அந்த மது குப்பியை வெளியில் எடுப்பார். திருப்பி ஒரு சீல் இருக்கும், அதை வெட்டி எடுத்துட்டு எதனா கண்ணாடி இது இருக்கான்னு பார்க்க போது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் ஒரு தலையணை அளவுக்கு இருக்கிற பஞ்சை எடுத்து அதில் மருந்தை தோய்த்து அதை வந்து அந்த யானையோட அந்த காலை சுற்றி கட்டி விட்டுருவார். அப்புறம் சேர் எடுத்து பூசுவார். அப்போ ஜெயம் கேட்பார், ஏன் சார் நீங்கள் சேர் எடுத்து பூசுறீங்க, அப்படியே விட்டேன் என்னன்னு கேட்க போது, இல்லை யானைகளுக்கு வெள்ளை நிறம் பிடிக்காது, அதனால அது ஒரு மாதிரி இருக்கும், அதுங்களுக்கு அது பிடிக்காதனால ஒரு மாதிரி நடக்கும், அப்புறம் அதுங்க நான் ஒழுங்காக நடக்காதுங்கன்னு சொன்னதும் சரிங்க சரின்னு சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. அப்புறம் அந்த யானைக்குட்டும் அவர் அந்த யானையை சுற்றியே நிற்கும். அது கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிடும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஒரு நீர்க்குட்டை இருக்கும், அதில் கையை கழுவிட்டு வருவாங்க. அப்போ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியோட முகத்தை பார்த்தா சினத்தால் ரொம்ப முகம் செவந்து போயிருக்கும். அப்போது ஜெயன் கேட்பாரு, ஏன் சார் உங்கள் முகம் செவந்து போயிருக்கு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு கேட்க போது,
இல்லை, மனிதனோட ரொம்ப கீழ்மையான செயல்கள் பத்தியா, இவ்வளோ கீழ்மையா இருக்கு பத்தியான்னு கேட்க போது, ஆமா இவ்வளோ கீழ்மையா ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஜெயன் கேட்பாரு. அவன் பீர் குப்பிகள் எல்லாம் எடுத்துட்டு வருவான், அதை எடுத்துன்னு வந்து ஒரு மரத்தடியில போட்டு உடைப்பாங்க. இங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் அது இந்த வனவிலங்குகள்ல கிட்டக்க வர நேரத்துக்கு ஹார்ன் அடிச்சு துரத்து விட்டுருவாங்க. அந்த விலங்குகளை வனவிலங்குகளை அவமதிப்பாங்க, மனைமுகடுகளை அவமதிப்பாங்க. அதனால எனக்கு மனிதர்களுக்கு அதனாலதான் நான் இவ்வளவு கோபமா இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆமா சார், ரொம்ப மனுஷன் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லுவாரு. அப்ப ரொம்ப முக்கியமா அந்த பீர் குப்பிகளை பத்தி சொல்லுவாரு. அந்த பீர் குப்பியை உடைச்சிருக்கிறனால அந்த யானை அது மேல காலை வச்சுதான், யானையோட பாதங்கள் வந்து ஒரு மணல் முட்டையை போலதான், அதனால அந்த பீர் குப்பி அவங்க யானையோட கணம் வந்து அந்த பீர் குப்பியில பட்டுருச்சு, ரொம்ப அதிகமா வச்சிருச்சுன்னா அது நல்லா உள்ள இறங்கிடும். ஒரு 2 தடவை நடந்தாலே உள்ள ரொம்ப அதிகமா இறங்கி போயிடும். அதனால நம்ம யானைகளை பாதுகாக்கணும்னு சொல்லுவாரு. அப்புறம் அந்த பீர் குப்பி வந்து குத்தி இருக்கனால நடக்க முடியாம மரத்துல போய் ஒரு மரத்துல சாஞ்சிரும். ஒரு 30 லிட்டர் தண்ணியும் 200 கிலோ உணவும் 50 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய யானை 4-5 நாள் அப்படியே அந்த மரத்துல சாஞ்சி நின்றுன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அப்புறம் விழுந்துரும், நடக்கவே முடியாது, நிற்கவும் முடியாது, விழுந்துரும். கீழே விழுந்துடுறதுனால அப்புறம் கொஞ்ச நேரத்துல இறந்துரும். அதுக்கு காரணம் என்னன்னா, மது குப்பி வந்து எதனா ஒரு எலும்பையோ ஒரு ரொம்ப முக்கியமான நரம்பையோ தொட்டுரும். அது தொட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், யானை இறந்துரும். துதிக்கைகள், அதுக்கு மேல யானையோட கடைசி துதிக்கை அசைவு நின்னதுக்கு அப்புறம் கூட அந்த யானை கூட்டம் அதை சுத்தி அழுதுக்குனே இருக்கும். யானை அழுகுனதுக்கு அப்புறம் அதோட கணம் அதிகமா இருக்கனால கணம் அதிகமா இருக்கனால அது எந்த மிருகங்களும் வந்து அதை சாப்பிடாது. ஆனா சென்னாய் வந்து அதோட முகத்தையும் அகப்பையும் மட்டும் சாப்பிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம கழுகும் நிறைய வந்து சாப்பிடுங்க. ஆனா அது ஒரு ராஜா மாதிரி இருந்த யானை ஒரு கொஞ்ச காலத்திலேயே ஒரு வெறும் எலும்பு கூட இருக்கும் சொல்லுவார். அப்புறம் அவங்க வந்துருவாங்க, இதுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு. இப்போ இருக்கிற பிரசன்ட் காலத்துல அந்த போவார் டாக்டர் கே வீட்டுக்கு போகும்போது டாக்டர் கே கூப்பிடுவார் உள்ள வாங்க. அப்போ ஒரு வெளியில ஒரு யானை நிற்கும், அதோட பேர் செல்லா. அந்த யானைக்கு தான் ஏதோ அறுவை சிகிச்சை பண்ணிட்டு அங்க இருப்பார் டாக்டர் கே, அவரோட மருத்துவமனையில இருப்பாரு. போவாரு, போனா டாக்டர் கே கேட்பாரு, என்ன நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா இருக்கீங்களே என்னன்னு கேட்பாரு. எதுவும் இல்லை சார்ன்னு சொல்லுவாரு. என்ன லவ்வான்னு கேட்பாரு. இல்லை சார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போது, இல்லையே நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல போது அவர் எதுவும் மறைச்சது கிடையாது இது வரைக்கும், அதனால மறைக்காம உண்மையை சொல்லிடுவாரு. அதாவது பத்மஸ்ரீ விருது சார் உங்களுக்கு கொடுக்க போறது பத்மஸ்ரீ விருது, அதை தெரிவிக்கிற நேரத்துல உங்களுக்கு நான் உங்களோட இருக்கணும் இன்னும் வந்தேன்னு சொல்லுவாரு. அப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவரோட முகம் செவந்து கோவத்துல இருந்தாரோ அதே மாதிரி செவந்து போயிடுது. ஏன் சார் முகம் செவக்குதுன்னு கேட்க போது நீ டாக்டர் கே சொல்வாரு, நீமாடா இப்படி பவர் கேம்ஸ்ல ஈடுபட்டிருக்க, நான் உன்னை இப்படிலாம் நினைச்சு பார்த்ததே கிடையாது. அதிகாரத்தை தேடி அடையிறாங்க அதிகாரிகள், நான் இது வரைக்கும் 40-50 அதிகாரிகள் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் இங்க காத்துல அதிகாரம் செலுத்த முடியாதனால வெளியூர்களுக்கு போயிடுறாங்க, அங்க அதிகாரம் கிடைக்குது. அதுக்கு மேல இந்த காடு வெறும் அவங்களுக்கு ஒரு டேட்டா தான், அதனால எனக்கு அதிகாரமே பிடிக்கலடா. நீ கொடுக்குற விருதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அந்த வெளியில ஒரு செல்லா நிக்கிறான் பாரு, அவங்க கிட்ட போய் என்னால இந்த விருதை காமிச்சு எனக்கு இதுக்கு மேல மரியாதையை கொடுங்க சார்ன்னு தான் சொல்ல முடியும் கேட்பாரு. இல்லை சார்ன்னு சொல்லுவாரு. அப்புறம் சொல்வாரு, எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்ல, யானைகளுக்கு தான் நான் என்னால பண்ண முடியும். எனக்கு யானைகள் எனக்கு கொடுக்குற அங்கீகாரமும் வனவிலங்குகள் கொடுக்குற அங்கீகாரமும் தான் எனக்கு ஒரு மிக முக்கியமான விருது. அந்த செல்லா இருக்கான் பாரு, அவன் ஒரு ஜனாதிபதியோ இல்லை ஒரு அமைச்சரோ வந்தா அவனுக்கு தெரியுமா? ஆனா நம்மளோட பழகிட்டானா அவன் நம்மளோட எவ்வளவு அன்பா பழகுவான். அதுதான் அந்த நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை. அதை விட எனக்கு மிகப்பெரிய மரியாதை தேவையில்லைன்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லுவாரு. அப்போ இவர் கொஞ்சம் அழுவுற மாதிரி இருப்பாரு. அப்போ டாக்டர் கே சொல்லுவாரு, என்னை மன்னிச்சிடுறா, நான் கொஞ்சம் ஆவேசப்பட்டேன், ஆனா நீ உண்மையை புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன்னு சொல்லுவாரு. ஆமா சார் நான் புரிஞ்சுங்கன்னு சொல்லுவாரு. அப்போ சொல்லுவாரு, உன்னை எவனா ஜெயிக்க முடியுமாடா ஷேக்ஸ்பியர்,
வா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லுவார். எங்கே போகலாம் சார்ன்னு கேட்பாரு. முதுமலைக்கு போகணும்டா, அந்த வெளியில் நிற்கிறான செல்லாம், அவன் வந்து முதுமலை காட்டு பகுதியை சேர்ந்தவன் தான், அதனால அவனை நம்ம போய் அங்கே உடனே அவனும் ஆர்வமாக இருக்கான் போகணுன்னு சொல்லுவார். சரி சார் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. செல்லாவும் வருவான். அப்போ போகும்போது அந்த வன முகாம் போவாங்க. அந்த முகாமில் வந்து 48 யானைகள் இருக்கும். அவர் டாக்டர் கே வந்து உள்ள போகும்போது அதுங்க எல்லாம் மரியாதை செலுத்தும், அதாவது பிளிரி மரியாதை செலுத்துது. அதை பார்த்து அவருக்கு இவர் ஜெயமுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், எப்படின்னு இப்படின்னு. அப்புறம் அங்கே போய் மருத்துவ சிகிச்சைகளாக பார்த்துன்னு இருப்பார். இப்போ அதையும் குறிப்பிடுத்துன்னு இருப்பார். அந்த நேரத்தில் மாரிமுத்து ஓடி வருவார். சார் உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஒரு தொலைபேசி வந்திருக்கு, உங்கள் நண்பர் யாரோ ஆனந்தா, அவர் உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமாக விஷயம் பேசணுமான்னு சொல்லுவார். சரிங்க சார் ஃபோன் வரேன்னு சொல்லுவார். வந்துடுவார். இவர் வீட்டுக்கு டாக்டர் வீட்டுக்கே போயிட்டு அங்கே போய் தொலைபேசி எடுத்து அந்த ஆனந்த் அந்த பக்கம் சொல்லுவார், என்னை மன்னிச்சிடுறா, என்னால் எப்படி இந்த செய்தி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலான்னு சொல்லுவார். என்னடா செய்தின்னு கேட்பாரு. அப்போது இவர் ஆனந்த் சொல்வார், அந்த அமைச்சன் ஒரு கிழத்து நரிடா, அவன் எவனோ ஒருத்தனோட பேரை வேற எவனோட பேரையோ சேர்த்துட்டான், எவனோ ஒரு நடிகன் போல இருக்கு, அவன் பேரை சேர்த்துட்டான் பத்மஸ்ரீ விருதுக்கு, அதனால நம்ம டாக்டர் கேக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலடான்னு சொல்லுவான். அப்போது சொல்லுவார், அப்போது இதை நான் எதிர்பார்த்தேன், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது அந்த கிழத்து நரின்னு சொல்ல வருவார் ஆனந்து. அப்போ ஜெயம் சொல்லுவார், நரியில் அப்படி பண்ணாதுடான்னு ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஆனால் அவருக்கு மனசில் ஒரு ஸ்தாபம் இருக்கும், நினச்சது நினைவேறலையேன்னு நினச்சிக்கின்னு வருவார். ஒரு புல்வெளிக்கு போயிட்டு அழுவார். அந்த மனசு சரியானதுக்கப்புறம் அழுகையே இல்லை, இதுக்கு மேலே அழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் வருவார் வீட்டுக்கு, நேராக கிளம்பி வருவார். டாக்டர் கே கிட்ட வரப்போது அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பார். ஆனால் இன்னும் சில வேலைகள் இருக்கும், அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால டாக்டர் கே கேட்பார், நீ என் வீட்டையே தங்கிக்கிறியான்னு கேட்பார். சரிங்க சார் நான் தங்குறேன்னு சொல்லுவார் டாக்டர் கே. ஓகே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் சாப்பிட்டு படுத்துருவார். இவர் ஜெயம் போய் படுத்துருவார். அப்புறம் கொஞ்சம் நள்ளிரவு அப்போ எழுந்திருப்பார். அப்போ டாக்டர் கேவோட ரூமில் ஒரு வெளிச்சம் தெரியும். என்னன்னு கேட்க போது காற்றுல ஏதோ சலனாக இருக்குது, என்னன்னு போய் பார்க்குறான்னு சொல்லுவார். சரின்னு போவார். இவரும் ஆனந்தும் ஜெயமும் போகும்போது அங்கே யானை வாசனை வர ஆரம்பிச்சிடுது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு யானை கூட்டமே வந்திருக்கிறது தெரியும். அவங்க சரி போவாங்க, உள்ளே போவாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு யானை குட்டி நிற்கும். அது முன்னாடி வரப்போது கால் நொந்திக்கினே வர்றதை பார்த்துட்டு ஏதோ காயப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த யானை வந்து துதுக்கி எடுத்து அவரோட தோலில் போட்டுக்கும். அப்புறம் மயக்கம் மருந்து கொடுப்பாங்க, அது சரிஞ்சிடும், மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு பீர் குப்பி, ஆனால் அதோட கனம் அவ்வளோ அதிகமாக இல்லாதனால அந்த பீர் குப்பியை வெளியில் எடுப்பாங்க. அது எடுத்துருவார். அது உள்ள இறங்கல, அது ரொம்ப அதிர்ஷ்டமான மிருகம் தான் சொல்லுவார் டாக்டர் கேவும். அது வெளியில் எடுப்பாங்க. அப்போ ரத்தம் தோய்க்கும். அது எதுனா கண்ணாடி எதுனா இருக்கான்னு பார்ப்பாரு, எதுவும் இல்லை. திருப்பி ஒரு பஞ்சை எடுத்து மருந்து துவைச்சி கட்டி விட்டுருவார். அதை சுற்றி அந்த இடத்த சுற்றி கட்டி விட்டுருவார். அப்போது யானை கூட்டம் நிற்கிறது தெரியும். இவர் டார்ச்சில் அடிக்க போவார் ஜெயம். வேண்டாம் அடிக்காதுன்னு சொல்லுவார். அப்போ வந்து அந்த கொஞ்சம் இருட்டியும் வெளிச்சத்துலையும் தெரியும், அங்கே அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சிகிச்சை பார்த்த யானை நொண்டி நடக்கிறது தெரியுது. சரின்னு வந்துடுவாங்க. திருப்பி வருவாங்க. வரப்போது டாக்டர் கேட்பாரு. டாக்டர் கேட்பாரு, இந்த யானைக்குட்டி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. இல்லையே சார், நம்ம எங்கே பார்த்தோம், எங்கேயாச்சும் தான் பார்த்துக்கோமான்னு கேட்பாரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு யானைக்கு முதுமலையில் வந்து மருத்துவம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. ஆமாம் சார் பார்த்தோம். அந்த நேரத்தில் இந்த யானைக்குட்டி தான் ஒரு எருமைக்குட்டி மாதிரி இருந்தது. அது ஒரு அந்த மரத்துக்கு கீழே அதுவும் நின்று இருந்ததுன்னு சொல்லுவார். எப்படி சார் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குது? ஏண்டா அப்போ பார்த்த மனிதர்களை இப்போ பார்த்தா உனக்கு ஞாபகம் இருக்காதா, இப்போ ஞாபகம் வராதான்னு கேட்க போது ஆமாம் சார் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் டாக்டர் கே சொல்லுவார், கோயில் யானைகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார். நம்ம கோயில் யானைகளை வந்து கோயிலில் கட்டி வைக்கிறோம், அதுங்களுக்கு நடக்க முடியாதனால அதுக்கு மனது பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வனத்துலேயும் போகாதனால மனது பாதிக்கப்படுது, அதனால உடலும் பாதிக்கப்படுது, அதனால நோய் ஏற்படுது. அதனால துரதிருஷ்டவசமாக நிறைய யானைகள் சிறு வயதிலேயே இறந்துருவாங்க. 70 வயது வாழ வேண்டிய யானை ரொம்ப சிறு வயதிலேயே இறக்குதுங்க. அதனால நம்ம ஒரு புத்துணர்ச்சி முகாம்
உருவாக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமாக சொல்லுவார், அதை தடை பண்ணணும்னு சொல்லுவார். ஆனால் அது இப்போ சாத்தியம் இல்லை. அதனால ஒரு புத்துணர்ச்சி முகாமாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும்னு சொல்லுவார். இதுதான் நம்ம இப்போ முதுமலையில் நடக்கிற யானைகளுக்கான புத்துணர்ச்சி முகாமுக்கு வித்திட்டுருக்கு. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் நன்றி. எனது இந்த நூலை எனது 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்திய எனது தமிழ் ஆசிரியர் திரு ரவிசெல்வன் ஐயா அவர்களுக்கும், எனக்கு இந்த கதைகளை சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்திய எனது நெருங்கிய நண்பர் ராஜு ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே வர முடியலை, கூப்பிட்டோம் ஆனால் அவர் வரலை, அவருக்கும் நன்றி. எனது அம்மாவுக்கு எனது புஸ்தகத்தை எனக்கு ஒழுங்கா கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு நன்றி, கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரு வேண்டுகோள், இந்த புத்தகத்தை பற்றி உங்கள் கருத்தை படித்த பிறகு உங்களுடைய உணர்வு, உனக்கு ஏதாவது தாக்கம் ஏற்பட்டதா இது படிச்சது? விலங்குகளை பற்றி நான் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கினேன். எனக்கு யானைகள்னால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுச்சேரியில் லட்சுமி யானை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் புதுச்சேரிக்காரங்கனால அந்த கோயிலில் இருக்குமே மணக்குள விநாயகர் யானை, அந்த யானை இருக்கும். அந்த யானை என் வீட்டுக்கு அப்பப்போ சின்ன வயசுல இருந்த போது நான் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன், சின்ன குழந்தையா. அப்போ வீட்டுக்கு வரும். ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த யானை தான் காரணம். நான் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த யானையை பார்க்கணுன்னே போவேன். அந்த யானைனால எனக்கு நிறைய யானைகள் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் விலங்குகளை எப்படி பாதுகாக்கணும், மனிதனோட என்னென்னலாம் பண்ணுறான் விலங்குகளை எதிர்த்து தப்புகளை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் பவர், அதிகாரம் எவ்வளோ செலுத்துறதுக்கு மனிதன் எவ்வளோ ஆசைப்படுறான், அந்த அதிகாரத்தை தேடி அடைகிறான். ஆனால் காட்டை விட்டுறானே, வனத்தை புரிஞ்சிக்க மாட்டானே, வனவிலங்குகளை புரிஞ்சிக்க மாட்டானே, அதுகளளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் கிடையாதுன்றதை புரிஞ்சிக்க மாட்டானே அவர் சொல்றாரு. இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும் கருத்து. வாசிக்கிறதுக்கு எப்படி இந்த புத்தகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆமா, அருமையா. தொடங்குனதுல இருந்து 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இந்த புத்தகத்துல இருந்து ஒரு பகுதி, கடைசியா சொன்ன பகுதியும் அதுக்கு முன்னாடி அந்த முதுமலை காட்டு பகுதியில யானைக்கு கால் வீங்கி இருந்தது, அந்த பகுதியில நான் 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலேயே வந்துச்சு எனக்கு. அது எனக்கு ரவிசெல்வன் ஐயா, எனது 11ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர், அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவரும் என்னை ரொம்ப இதுல ஈடுபாடு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவங்க கருத்து சொல்லாம மற்றவங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டியா?